ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்த்திக் ரேவதியோட ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வித் ரொமான்டிக்கான சீனை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சின்ன லைக் தாங்க அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம கார்த்தி பாட்டியை கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றின உடனே நம்ம பாட்டியம்மா சொல்கிறாங்க, ஐயா கார்த்தி, எனக்கு தெரியும்யா, நீ எப்படியாவது என்னை காப்பாற்றுவேன்னு தெரியும். நீ இருந்த நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்துக்கே நான் சம்மதம் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நீங்கள் வயசானவங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே நம்ம ஊர் மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, பந்தக்கால் நடுறாங்க கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்காக. அடுத்ததாக வீட்டுக்கு சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் என்னுடைய வீட்டுக்காரர் நல்லபடியாக கும்பாபிஷேகத்தை நடத்துவார், ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, இதோ பாரு ராஜா, முதல்ல அம்மாவை கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ கவலையே படாத ரேவதி, அத்தை கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி தருவாங்க. அத்தை மாமா 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹாலில் சாமுண்டீஸ்வரி குடும்பத்தினர் எல்லாருமே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதி வராங்க. அப்போ ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்குறாங்க, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன ரேவதி கேளு. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பையனாக இருந்தால் சக்தின்னு வைப்பேன், பொண்ணாக இருந்தால் எங்கள் அம்மாவுடைய பேரை வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ரேவதி அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே ஏன் திடீர்னு கேட்குறேன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் ரேவதி 2 பேரும் அவங்க ரூமில் பேசிகிட்டு இருக்க சீனை தான் காமிக்கிறாங்க. என்ன ரேவதி, எதுக்காக நீ இப்படி திடீர்னு கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, எப்படியும் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நீ அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்ட. அப்போது எல்லா உண்மையும் தெரிஞ்சு அம்மா வீட்டை விட்டு துர்கா மாதிரி என்னையும் அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி அனுப்பினதுக்கு பிறகு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அம்மா ஆசைப்பட்ட பேரை வைக்கலான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ரேவதி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் ஆதரவாக ரேவதியை கண்களை தொடச்சி விட்டு அந்த இடத்துல அரவணைக்கிறாங்க. அப்போது அந்த சீன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் ரொமான்டிக்காகவும் இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.